நீங்க தனியா இருக்கும்பொழுது உங்களை மென்டலி அவ்வளோ அபியூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பிசிக்கலி கூட இருக்கலாம். ஆனா இதை நீங்க வெளியே சொல்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க எல்லாம் அந்த விஷயத்த நம்பவே மாட்டாங்க. ச்சே, அவங்கள பார்த்து இப்படி சொல்றியா, அவங்கள பார்த்து அப்படியா தெரியுது, அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு கைண்டா நடந்துப்பாங்க தெரியுமா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த என்டையர் வேர்ல்ட்லயே அவங்க தான் நல்லவங்க, அவங்க தான் கைண்டஸ்ட் பர்சனா இருக்கும். அது ஏன் அப்படின்னா இப்ப உங்களை மென்டலி டார்ச்சர் பண்றதும் உங்களை பிசிக்கலி டார்ச்சர் பண்றதும் வெளியில சொன்னா, நீங்க வெளியில சொன்னா அதை அவங்க நம்பிட கூடாதுங்கிறதுக்காகவே உலகத்துக்கு தான் ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கிற மாதிரியான மாஸ்க போட்டு இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப போய் அவங்க உங்களை மென்டலி இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, மென்டலி இவ்வளவு அபியூஸ் பண்றாங்க, சம்டைம்ஸ் பிசிக்கலி அபியூஸ் பண்றாங்க, உங்களை யூஸ் பண்றாங்க, உங்களை குப்பை மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு போய் நீங்க வெளியே சொன்னாலும் அதை வெளி உலகம் நம்பாது. So you are with a narcissistic person. ஒரு நார்சிசிஸ்டிக் அபியூஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து ஏகப்பட்ட வழி இருக்கு வெளியே வரதுக்கு. இப்ப குயிக்கா நான் உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்றேன். இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனுக்கு எல்லாம் ஒரு வீக்னஸ் இருக்கு. அவங்க கெட்டவங்கன்னு வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி ஒன்னொன்னையும் பண்ணுவாங்க. ஆனா வித் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸோட நீங்க இந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டவுட் வந்தாலும் இல்ல நீங்க அவங்கள த்ரெட்டன் பண்ணாலும் அவங்க உங்களை லைஃப விட்டு போயிடுவாங்க. இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரது அப்படின்னு தவிக்காம அந்த பர்சன் அவங்களா உங்க லைஃப விட்டு எப்படி போறதுன்னு யோசிங்க. டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நீ பண்ற தப்பெல்லாம் வித் எவிடன்ஸ் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கறத நீங்க சொன்னாலும் சரி, இல்ல நீங்க வெளியில இந்த விஷயத்த சொல்லிடுவீங்க ப்ரூஃபோட அப்படின்னு அவங்களுக்குள்ள இன்டைரக்டா ஒரு தாட் வந்தாலும் சரி, அவங்களாவே உங்க லைஃப விட்டு போயிடுவாங்க. நீங்க அவங்கள விட்டு போகணும்னு கஷ்டப்பட வேண்டாம். அப்படி அவங்களா உங்க லைஃப விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள பத்தி வெளியே ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, பண்ண வேண்டாம்னு நினைச்சாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ஆனா அவங்களே உங்க லைஃப விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நீங்க வெளியில சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு தான் பாதிப்பா இருக்கும். அவங்களே உங்க லைஃப விட்டு போயிட்டாங்க, இனி சந்தோஷமா உங்க லைஃப நிம்மதியா வாழலாம்ல. அந்த நார்சிசிஸ்டிக் அபியூஸ்ல இது தப்பிச்சதை கொண்டாடி வாழலாம்ல. இல்ல என்னால அவங்கள விட்டு விலகி வர முடியல, அவங்களும் என்னை விட்டு விலகி போக மாட்டாங்க, எனக்கு இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிச்சுவேஷனா இருக்கு, என் சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எஸ், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. நான் தான் சத்யபிரியா, உங்க லைஃப் கோச் அண்ட் ட்ரைனர். நார்சிசிஸ்டிக் பேட்டர்ன்